நமது தேவனின் வாக்குத்தத்தங்களை, கட்டளைகளை, கற்பனைகளை நாம் அறிந்து கொள்ள உதவி செய்யும் பரிசுத்த வேதாகமத்தின் முக்கியத்துவம் குறித்து பார்த்து வருகிறோம். இன்றும் எவ்வாறு நாம் ஆழ்ந்த வேதத்தை தியானிக்க வேண்டும், அப்படி தியானிக்கும் போது அது எவ்வாறு நம்மை பரிசுத்த வாழ்விற்கு நேராக நடத்துகிறது, நம்முடைய ஆவிக்குரிய மனிதனை எவ்வாறு புதுப்பிக்கிறது என்பதை பார்ப்போம். நமது ஆண்டவரின் இருதயத்தை வெளிப்படுத்தும் ஒரு கருவி அல்லவா நம் வேதாகமம். கர்த்தருடைய வார்த்தையை கற்றுக்கொள்ள விருப்பத்தோடு இந்த நாளிலேயும் எங்களோடு நீங்கள் இணைந்திருப்பதற்காக கர்த்தரை துதிக்கிறோம். உங்களுக்கும் நன்றி கூறுகிறோம். வேதத்தை முறையாக கற்றுக்கொள்ளும் முன்னதாக அடிப்படையான சில சத்தியங்களை நாம் கற்று வருகிறோம். இன்றைக்கு கர்த்தருடைய வசனம் எப்படி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே ஆவிக்குரிய புதுப்பித்தலை உண்டு பண்ணுகிறது என்பதை பார்க்க போகிறோம். ஆவிக்குரிய மனிதன் ஒருவன் அனுதினமும் புதுப்பிக்கப்பட வேண்டியவனாய் இருக்கிறான். எப்பொழுதும் அவன் தேவனை சார்ந்து இருக்கிறான் என்பதை அவன் ஒருபொழுதும் மறந்து போகக்கூடாது. வேத வசனத்தின் சத்தியத்தினாலே ரட்சிக்கப்பட்டவன் கர்த்தருடைய வசனத்தினாலேயே பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். ஒரு ஆன்மீக மனிதன் எந்த அளவு தொடர்ச்சியாக கர்த்தருடைய வார்த்தையிலே விசுவாசம் உள்ளவனாக இருக்கிறானோ அந்த அளவு அவனுடைய வளர்ச்சியும் வலிமையும் இருக்கும். ஆவிக்குரிய வாழ்க்கையின் வளர்ச்சிக்கு கர்த்தருடைய வசனத்தை நாம் படிக்க வேண்டும் என்பதே தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. பாருங்கள், 2 வசனங்களை முதலாவது வாசிக்கிறேன். யோவான் 17ஆம் அதிகாரத்திலே இயேசு கிறிஸ்து தனது சீடர்களுக்காக ஜெபிக்கிறார். யோவான் 17:17, உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். மேலும் இயேசு கிறிஸ்துவே தம்மை விசுவாசித்த யூதர்களை பார்த்து என்ன சொல்கிறார் பாருங்கள். யோவான் 8:31, இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷராய் இருப்பீர்கள். கர்த்தருடைய வார்த்தைக்கு வேதத்தில் கொடுக்கப்பட்டுள்ள பெயர்களை நாம் கவனமாக படித்தாலே ஒரு கிறிஸ்தவனின் வாழ்க்கையை புதுப்பிப்பதற்கு வேத வசனம் எப்படியெல்லாம் பயன்படுத்தப்படுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். முதலாவதாக வேதம் நம்மை நமக்கு காட்டும் கண்ணாடி. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 23 முதல் 25 வரை பாருங்கள். எண்ணத்தினாலெனில் ஒருவன் திருவசனத்தை கேட்டும் அதன்படி செய்யாதவனானால் கண்ணாடியிலே தன் சுபாவ முகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பாயிருப்பான். அவன் தன்னைத்தானே பார்த்து அவ்விடம் விட்டு போன உடனே தன் சாயல் இன்னதென்று மறந்து விடுவான். சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணத்தை உற்று பார்த்து அதிலே நிலைத்திருக்கிறவனே கேட்கிறதை மறக்கிறவனாயிராமல் அதற்கேற்ற கிரியை செய்கிறவனாயிருந்து தன் செய்கையில் பாக்கியவானாயிருப்பான். கண்ணாடியை யார் பார்க்கிறார்களோ அவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்பதை அந்த கண்ணாடி அப்படியே தெளிவாக பிரதிபலிக்கிறது. அதே போலத்தான் பரிசுத்த வேதமும் ஒரு மனிதனை இருக்கிற வண்ணமாய் பிரதிபலிக்கிறது. தேவனுடைய பார்வையிலே ஒரு மனிதனுடைய இருதயம் எப்படி இருக்கிறதோ அதை அப்படியே பரிசுத்த வேதம் நமக்கு காட்டுகிறது. வேத புத்தகத்திலே இயற்கையான மனிதனுடைய மாம்ச பாவத்தையும் ஆவிக்குரிய மனிதனையும் குறித்து நாம் பார்க்கிறோம். ஒரு மனிதன் வேத வசனத்தை படிக்கும் பொழுது தன்னைத்தானே அங்கே அவன் பார்க்கிறான். பல நூற்றாண்டுகளுக்கு முன்னதாக வாழ்ந்த ஆண்கள், பெண்கள், இவருடைய வாழ்க்கை அதை அவனுக்கு காட்டுகிறது. ஆகானின் பேராசை, தாவீதின் பின்வாங்குதல், எலியாவின் மனசோர்வு, யாக்கோபின் ஏமாற்று குணம், அனனியா சப்பீராளின் பொய், பேதுருவின் மறுதலிப்பு, சவுலின் சுயநீதி மற்றும் சீஷர்களின் பொறாமை, அவிசுவாசம் ஆகியவற்றிலே வேதத்தை வாசிக்கும் ஒரு நபர் தன் சொந்த பாவமுள்ள இதயத்தையும் வழிவிலகிய வாழ்க்கையையும் பார்க்க முடியும். இரண்டாவதாக வேதவசனம் நம்மை சுத்திகரிக்கும் மற்றும் புத்துணர்ச்சியூட்டும் தண்ணீராயிருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு திருச்சபைக்கு எழுதும்பொழுது என்ன சொல்கிறார்? எபேசியர் 5ஆம் அதிகாரம் 25-26 வசனங்கள், புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும். இது மட்டுமல்ல, மேலும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தன் சீடர்களிடத்தில் சொல்வதை கவனியுங்கள். யோவான் 15:3, நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாயிருக்கிறீர்கள். 119ஆம் சங்கீதத்தை வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் அங்கே வேத வசனத்தின் மகத்தான பல குணநலன்களை நமக்கு அது வெளிப்படுத்துகிறது. குறிப்பாக இப்பொழுது ஒரு வசனம் வாசிக்கிறேன். சங்கீதம் 119:9, வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? உமது வசனத்தின்படி தன்னை காத்து கொள்கிறதுனால் தானே. பாவம் நிறைந்த இந்த உலகத்தில்
நாம் யாத்திரியர்களாக நடந்து செல்லும் பொழுது நாம் அதன் தீட்டுகளோடு எப்பொழுதும் தொடர்பில் இருக்கிறோம். எனவே நம் ஒவ்வொருவருக்கும் தொடர்ந்து சுத்திகரிப்பு தேவைப்படுகிறது. பழைய ஏற்பாட்டு காலத்திலே ஆசாரியர்கள் வெண்கல பலிபீடத்திலே சிந்தப்பட்ட இரத்தத்தினாலே கழுவப்பட்டார்கள். இருந்தாலும் ஆராதனை செய்யவும் ஆசரிப்பு கூடாரத்து பணிவிடைகளை செய்யவும் தங்களை தகுதிப்படுத்தும்படி கடல் தொட்டியில் உள்ள தண்ணீரினாலே அவர்களை கழுவிக்கொள்ள வேண்டியதாக இருந்தது. அதுபோல நாமும் ஜீவனுள்ள வார்த்தையாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் பாவம் மன்னிப்பு பெற்றிருந்தாலும் எழுதப்பட்ட வார்த்தையாகிய தண்ணீரால் தினசரி கழுவப்பட வேண்டும். மூன்றாவதாக வேதவசனம் நம்முடைய வாழ்க்கைக்கு ஏன் அவசியம் என்று பார்ப்போம் என்றால், அப்போஸ்தலனாகிய பேதுரு என்ன சொல்கிறார்? 1 பேதுரு 2:3 பாருங்கள். நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞான பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். புதிதாய் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து சபையின் அங்கமாகும் ஒருவர் குழந்தைகளாயிருக்கிறார்கள். எனவே அவர்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர்ச்சி அடைய வேண்டும் என்றால் திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேலே விருப்பம் உள்ளவர்களாக அதை படிக்க வேண்டும். மேலும் ஒரு விசுவாசியின் வளர்ச்சி குறித்து எபிரேயருக்கு சொல்லப்படும் வாக்கியத்தை கவனியுங்கள். எபிரேயர் 5:14, பலமான ஆகாரமானது நன்மை தீமை இன்னதென்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்கதாக முயற்சி செய்யும் ஞானேந்திரியங்களையுடையவர்களாகிய பூரண வயதுள்ளவர்களுக்கே தகும். அப்படி என்றால் பலமான ஆகாரம் எது? வேதவசனமே. புதிய விசுவாசிகளுக்கு பேதுரு சொல்வது போல அது ஞான பால். ஆனால் எபிரேயருக்கு எழுதும் பொழுது பலமான ஆகாரம். நன்மை தீமை என்ன என்று பயிற்சியினாலே பகுத்தறியத்தக்க முயற்சி செய்யும் அது பூரண வயதுள்ளவர்களுக்கே தகும் என்று வாசிக்கிறோம். வசனத்தை வாசித்து படிக்க படிக்க ஒருவர் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே முதிர்ச்சி அடைந்து வருகிறார்கள். இவர்களைத்தான் பூரண வயதுள்ளவர்கள் என்று குறிப்பிடுகிறார். மேலும் சங்கீதம் 19:10 பாருங்கள். அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசும்பொன்னிலும் விரும்பப்படத்தக்கதும் தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளிதேனிலும் மதுரம் உள்ளதுமாயிருக்கிறது. ஒரு ஒழுங்கோடும் தொடர்ச்சியோடும் வேதவசனத்தை வாசித்து தியானித்து கற்றுக்கொள்கிறவர்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பலப்படுவார்கள். ஆனால் வேதவசனத்தை அலட்சியப்படுத்துகிறவர்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பலவீனமானவர்களாக இருப்பார்கள். ஆவிக்குரிய இரத்த சோகைக்கு முறையற்ற உணவுதான் காரணம். போதுமான அளவு வேத வசனங்களை உட்கொள்ளாதவர்கள் சோதனைகளை எதிர்க்கும் சக்தியற்றவர்களாக இருப்பார்கள். அவர்களால் சாத்தானின் தந்திரங்களை புரிந்து கொள்ள முடியாமல் சாத்தானின் சோதனைகளிலே இரையாகிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் வாழ்க்கையிலே ஆவிக்குரிய முதிர்ச்சி காணப்பட முடியாது. அவர்கள் வாழ்க்கையிலே முன்னேற்றத்தை அவர்கள் பார்க்க முடியாது. அது மட்டுமல்ல, தன்னைத்தானே நிலைநிறுத்தி கொள்ள முடியாமல் உலகத்திற்கு முன்பாக ஒரு தளர்வான சீரற்ற அவமானகரமான வாழ்க்கையே வாழ்கிறார்கள். வேத வசனங்கள் மூலமாக கிடைக்கும் புதிய வெற்றிகள் மூலம் கடவுளுடைய கிருபை, அன்பு மற்றும் வல்லமையான புதிய அனுபவங்களுக்குள் நுழையாத கிறிஸ்தவன் பூஷணம் பூத்து போன மன்னாவை உட்கொள்கிறவனாய் இருக்கிறான். கர்த்தருடைய ஊழியக்காரர்களும் கர்த்தருடைய வசனத்தை அலட்சியம் செய்யும் பொழுது ஒரு வல்லமையற்ற வாழ்க்கை வாழ்கிறவர்களாய் போய்விடுவார்கள். இதன் காரணமாக அப்படிப்பட்டவர்கள் கொடுக்கும் தேவனுடைய செய்தியும் எந்த புத்துணர்ச்சியும் இல்லாமல் கனியற்றதாகிவிடுகிறது. தவிர்க்க முடியாத இதன் விளைவு என்னென்றால், அவர்கள் மாம்சத்தின் ஞானம் கொண்டு தங்கள் பேச்சு திறமை மற்றும் ஆற்றலினாலே தங்கள் சொந்த வார்த்தைகளை கொடுக்கிறவர்களாய் போய்விடுவார்கள். இப்படிப்பட்ட ஊழியத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு கொடுக்கவில்லை. சரி, நான்காவதாக வேதவசனம் எப்படி நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தேவையானதாக இருக்கிறது என்றால், இதுவே நமது வாழ்க்கைக்கு வழிகாட்டும் தீபமாக இருக்கிறது. பாருங்கள், சங்கீதம் 119:105, உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாயிருக்கிறது. ஆம், சாத்தான் யாரை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். ரட்சிக்கப்பட்ட விசுவாசியை சுற்றிலும் கண்ணிகளையும் வலைகளையும் விரித்து வைக்கிறான். அந்த வலைகளிலே சிக்கிக்கொள்ளாமல் நடப்பது மிகவும் அவசியம். அப்போஸ்தலனாகிய பவுல் இளம் ஊழியனாகிய தீமோத்தேயுவுக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறார்? 2 தீமோத்தேயு 2:26, பிசாசானவனுடைய இச்சையின்படி செய்ய அவனால் பிடிபட்டிருக்கிற அவர்கள் மறுபடியும் மயக்கம் தெளிந்து அவன் கண்ணிக்கு நீங்கத்தக்கதாகவும் சாந்தமாய் அவர்களுக்கு உபதேசிக்க வேண்டும். மேலும் சங்கீதம் 119:10 என்ன சொல்கிறது? துன்மார்க்கர் எனக்கு கண்ணி வைக்கிறார்கள்,
ஆனாலும் நான் உம்முடைய கட்டளைகளை விட்டு வழி தவறேன். இதுதான் பிரியமானவர்களே வேதத்தை நேசிக்கிறவர்கள் வாழ்க்கையில் நடைபெறும் ஒரு உண்மை. நம்முடைய பாதையிலே வெளிச்சம் இல்லாமல் இருக்கும் பொழுது நேரான மற்றும் குறுகிய பாதையை துல்லியமாக கண்டறிந்து நடப்பது எளிதான ஒன்று அல்ல. இந்நாட்களிலே சபைக்குள்ளே உலகத்தின் ஆதிக்கம் அதிகமாகிவிட்டது. மந்தையை வழிநடத்தும் மேய்ப்பர்களே தேவனுடைய வார்த்தைக்கு முற்றிலும் முரணான பாதைகளிலே நடக்கக்கூடிய அபாயகரமான இந்த காலங்களிலே பல உண்மையான கிறிஸ்தவர்கள் குழப்பம் அடைந்து ஒரு நிலையான ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது என்ன என்று தெரியாமல் திகைத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு தங்கள் பாதையிலே ஒரு வெளிச்சம் நிச்சயமாக தேவைப்படுகிறது. ஐந்தாவதாக, ஏன் நமக்கு தேவனுடைய வார்த்தை தேவை என்றால் அதுவே நம்மை வளப்படுத்தும் செல்வம். சங்கீதம் 119, 162, மிகுந்த கொள்ளையுடைமையை கண்டுபிடிக்கிறவன் மகிழ்கிறது போல நான் உமது வார்த்தையின் பேரில் மகிழ்கிறேன். ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையிலே இடைவிடாத ஆவிக்குரிய சோர்வு ஏற்படுகிறது. அவனை சுற்றியுள்ள சூழலிலே உள்ள ஒவ்வொன்றும் அவனுடைய ஆவியை பலவீனப்படுத்தவே முயற்சி செய்கின்றன. எனவே ஆவிக்குரிய வளப்படுத்துதலின் மூலம் ஒரு ஆத்மா தொடர்ந்து புதுப்பிக்கப்பட வேண்டியது அவசியமானதாக இருக்கிறது. கொலோசியர் 2:3 என்ன சொல்கிறது? அவருக்குள் ஞானம், அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கி இருக்கிறது. மேலும் பவுல் பிலிப்பி சபைக்கு என்ன எழுதுகிறார்? பிலிப்பியர் 4:19, என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். அது மட்டுமல்ல, எபேசியர் 1:7 நாம் வாசிக்க வேண்டும். அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் வேத வசனங்களை நமக்கு திறந்து காட்டுவதன் மூலமாகவும் தேவன் நமக்கு தாராளமாக வழங்கியுள்ள அனைத்தையும் நாம் அறிந்து அவற்றை உரிமையாக்கி கொள்வதற்கு திருவசனத்தின் வாயிலாக நமக்கு துணை புரிவதன் மூலமாகவும் இவற்றை நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். இது இன்றைக்கும் எத்தனை உண்மையாக இருக்கிறது இல்லையா? ஆறாவதாக, வேதவசனம் நம்மை நியாயம் தீர்க்கிறது அல்லது நம்மை ஆராய்ந்து பார்க்கிறது. எபிரேயர் 4:12, தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையுள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்மாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. கிரேக்க சொல்லான கிரிடிகோஸ் என்பதற்கு நியாயம் தீர்க்கும் திறன் கொண்ட என்று பொருளாகும். இன்று மனிதர்கள் தேவனுடைய வார்த்தையை தங்கள் வாழ்க்கையை நியாயம் தீர்க்கும் ஒரு விமர்சகராக ஏற்றுக்கொள்வதற்கு பதிலாக அவர்களே அந்த வார்த்தையை விமர்சிக்கிறவர்களாக இருக்க விரும்புகிறார்கள். ஆனால் பரிசுத்த வேதத்தின் மிக முக்கியமான நன்மையான ஒரு பணி என்ன தெரியுமா? ஒரு கிறிஸ்தவனுடைய எண்ணங்களையும் செயல்களையும் அது நியாயம் தீர்ப்பது தான். எனவே தான் தன் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒரு உண்மையான ஜெபத்தை சங்கீதக்காரன் நேரெடுக்கிறார். அது என்ன? 139 சங்கீதம் 23, 24 வசனங்கள். தேவனே, என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும், வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். இந்த இடத்துல மற்றும் ஒரு வசனத்தை நான் கவனிக்க வேண்டும். 119 சங்கீதம் 175 வசனம், என் ஆத்துமா பிழைத்திருந்து உம்மை துதிக்க கடவது, உமது நியாய தீர்ப்புகள் எனக்கு உதவியாயிருப்பதாக. இன்று வாழும் கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் தங்கள் வாழ்க்கையை வேத வசனத்தின் நியாய தீர்ப்புக்கு கீழ்ப்படுத்தினால் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே எவ்வளவு பெரிய ஒரு புத்துயிர் ஏற்படும் தெரியுமா? பரிசுத்த வேதம் மனிதனுடைய எண்ணங்கள், உணர்வுகள் மற்றும் செயல்களை விமர்சிக்க அனுமதிக்கப்பட்டு அதன் அன்பான மற்றும் நன்மையான விமர்சனத்தின்படி செயல்பட அவர்கள் முன் வந்தால் நீண்ட காலமாக ஜெபிக்கப்பட்டு வரும் அந்த எழுப்புதல் சந்தேகமின்றி நெருப்பை போல வெடித்து கிளம்பும். ஏழாவதாக, ஏன் பரிசுத்த வேதம் நமக்கு தேவை என்றால் பரிசுத்த வேதமே பரிசுத்தமான வாழ்க்கைக்கான ஒரு கையேடு. இந்த சத்தியத்தை நாம் புரிந்து கொள்ள முதலாவது நாம் வாசிக்க வேண்டிய வேத பகுதி 119 சங்கீதம் முதல் 3 வசனங்கள். கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள், அவருடைய சாட்சிகளை கை கொண்டு அவரை முழு இருதயத்தோடும் தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் அநியாயம் செய்வதில்லை, அவருடைய வழிகளில்
நடக்கிறார்கள். தன்னுடைய பிள்ளைகள் வாழ வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிற அந்த பக்தியுள்ள வாழ்க்கையின் ஒவ்வொரு அடிக்கும் தேவையான அனைத்தையும் அவரே வேத புஸ்தகத்திலே கொடுத்திருக்கிறார். அத்தகைய வாழ்க்கையை வழிநடத்தும் கொள்கைகளையும் அவற்றை எவ்வாறு நடைமுறைப்படுத்துவது என்று கற்பிக்கும் கட்டளைகளையும் அவர் தமது வேதத்திலே நமக்கு கொடுத்திருக்கிறார். தேவனுடைய சமூகத்தை உணர்ந்து கிறிஸ்துவின் வாழ்க்கையை மிகவும் வெளிப்படையாக வாழும் ஒரு கிறிஸ்தவர் யார் என்றால் அவர் தேவனுடைய வார்த்தையினாலே முழுவதுமாக நிரப்பப்பட்டவராகவும் அந்த வார்த்தையை தன் செயல்களில் வெளிப்படுத்த தன்னை முழுமையாக ஒப்பு கொடுத்தவராகவும் இருப்பார். சரி, எட்டாவதாக வேதவசனம் ஏன் நமக்கு தேவை என்றால் நாம் கிறிஸ்தவ வாழ்க்கையிலே வெற்றியை பெற்றுக்கொள்வதற்கு மிகவும் அவசியமான ஒரு ஆயுதம் வேதவசனம்தான். எபேசியர் 6:17 பாருங்கள். இரட்சணியம் என்னும் தலைச்சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, ஆவியினால் நிறைந்திருக்கும் ஒரு மனிதனுக்கு எதிரிகள் உண்டு. அவன் ஒரு யுத்தத்திலே ஈடுபட்டிருக்கிறான். நரகத்தின் வல்லமைகள் அவனுக்கு எதிராக இருக்கின்றன. அவன் எப்பொழுதும் தாக்குதலுக்கு உள்ளாகக்கூடிய நிலையிலே எந்த நேரமும் தோல்வியை தழுவக்கூடிய சாத்தியத்திலும் இருக்கிறான். அவனுக்கு தற்பாதுகாப்பு மற்றும் தாக்குதல் ஆகிய 2 வகை ஆயுதங்களும் தேவை. சாத்தானின் ஒவ்வொரு தாக்குதலையும் எதிர்த்து நிற்கவும் நிலை நிற்கவும் அவன் வல்லமையுள்ளவனாக இருக்க வேண்டும். இதை செய்வதற்கு ஒரே ஒரு வழிதான் உண்டு. அது அந்த தேவ மனிதனாகிய இயேசு கிறிஸ்து கையாண்ட வழிதான். வனாந்தரத்திலே அவருக்கு இருந்த ஒரே ஆயுதம் ஆவியின் பட்டயம் ஆகிய கர்த்தருடைய வார்த்தை தான். 3 கட்டங்களாக வந்த தாக்குதலிலே 3 முறையும் அவர் இப்படி எழுதியிருக்கிறதே என்று சொல்லி வேத வசனங்களை சுட்டி காட்டி தான் சாத்தானை ஜெயித்தார். பிரியமானவர்களே, அந்த தேவ மனிதனான இயேசு கிறிஸ்து தனது பட்டயத்தை தீட்டி தயாராக வைத்திருந்தார் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். பிசாசுக்கு பதில் சொல்வதற்காக எந்த வேதாம சுருளையும் எடுத்து வசனங்களை வாசிக்கும் வரை அவர் காத்திருக்கவில்லை. அவருடைய மனம் சத்தியத்தினால் எவ்வளவு தூரம் நிறைந்திருந்தது என்றால் சாத்தான் அவரை தாக்கிய பொழுது அவனை முற்றிலும் தோற்கடிக்க தேவையான சரியான வசனங்களை பரிசுத்த ஆவியானவர் உடனடியாக அவருக்கு நினைவுபடுத்தினார். அவரது இருதயத்திலே மறைத்து வைக்கப்பட்டிருந்த வார்த்தையினாலே சோதனையின் தருணத்திலே அவர் முற்றிலும் பாதுகாக்கப்பட்டார், வெற்றி கண்டார். நம்முடைய வாழ்க்கையிலேயும் வேத வசனங்களை நாம் மனதிலே மனனம் செய்து வைத்து கொள்ள வேண்டியது மிகவும் மிகவும் அவசியம். இதுதான் சங்கீதக்காரனின் அனுபவமும் கூட. சங்கீதக்காரன் என்ன சொல்கிறார்? சங்கீதம் 12:6, கர்த்தருடைய சொற்கள் மண் குகையில் 7 தரம் உருக்கி புடமிடப்பட்ட வெள்ளிக்கொப்பான சுத்த சொற்களாயிருக்கிறது. இதே சத்தியத்தை நீதிமொழிகளின் புத்தகத்தில் எப்படி வாசிக்கிறோம்? நீதிமொழிகள் 30:5, தேவனுடைய வசனம் எல்லாம் புடமிடப்பட்டவைகள், தம்மை அண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு அவர் கேடகமானவர். அருமையானவர்களே, இன்று பல கிறிஸ்தவர்கள் பாவம் மற்றும் சாத்தானுக்கு எதிரான போராட்டத்திலே தோல்வி அடைவதற்கு காரணம் அவர்கள் தங்கள் ஆயுதமாகிய தேவனுடைய வசனத்தின் மீது சந்தேகம் கொள்வதுதான். அவர்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை என்பது ஆவியின் பட்டயம் அல்ல, மாறாக ஒரு வெறும் மனிதனால் உருவாக்கப்பட்ட ஒரு கைத்தடி போல இருக்கிறது. அதை தங்களுடைய அறிவு மற்றும் அனுபவத்திற்கு ஏற்றவாறு மாற்றிக்கொள்ளவோ அல்லது குறைத்து மதிப்பிடவோ தங்களுக்கு உரிமை இருப்பதாக அவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். எனவே தோற்று போகிறார்கள். கர்த்தருடைய வார்த்தையை ஒரு பட்டயமாக வீரியத்துடன் பயன்படுத்த வேண்டுமென்றால் அதன் மீது முழுமையான நம்பிக்கையும் அதுவே இறுதியான அதிகாரம் கொண்டது என்ற விசுவாசமும் நமக்கு மிக மிக அவசியம். 9வதாக பரிசுத்த வேதம் நமக்கு தேவையானது ஏனென்றால் அதுவே சுட்டெரிக்கும் மற்றும் சூடேற்றும் நெருப்பாக இருக்கிறது. கவனியுங்கள், எரேமியா 20:9, ஆதலால் நான் அவரை பிரஸ்தாபம் பண்ணாமலும் இனி கர்த்தருடைய நாமத்திலே பேசாமலும் இருப்பேன் என்றேன். ஆனாலும் அவருடைய வார்த்தை என் எலும்புகளில் அடைபட்டு எரிகிற அக்கினியைப் போல் என் இருதயத்தில் இருந்தது. அதை சகித்து இளைத்து போனேன், எனக்கு பொறுக்கக்கூடாமற் போயிற்று. ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் பரிசுத்த வேதாமும் கசடுகளை சுட்டி எரித்து சுத்திகரித்து புடமிடுகிற ஒரு நெருப்பை போல இருக்கிறது. அது தேவனுடைய சித்தத்திற்கும் வழிகளுக்கும் முரணான எதுவும் எதிர்த்து நிற்க முடியாதபடி அனைத்தையும் அழிக்கும் ஒரு சுடர் என்று சொல்லலாம். இந்த இடத்திலே 2 வசனங்களை உங்களுக்கு நான் வாசிக்க விரும்புகிறேன். எரேமியா 5:14 பாருங்கள். ஆகையால் சேனைகளின் தேவனாய கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால், நீங்கள் இந்த வார்த்தையை சொன்னபடியினால் இதோ
நான் உன் வாயிலிட்ட என் வார்த்தைகளை அக்கினியும் இந்த ஜனத்தை விறகும் ஆக்குவேன், அது இவர்களை பட்சிக்கும். அப்போஸ்தலனாகிய பேதுரு என்ன சொல்கிறார்? 1 பேதுரு 1:22, ஆகையால் நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்களாகும்படி ஆவியினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஆத்துமாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களாய் இருக்கிறபடியால் சுத்த இருதயத்தோடே ஒருவரில் ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள். இதே நேரம் இந்த நெருப்பானது துக்கத்தினால் பாழாய்ப்போன மற்றும் வேதனையினாலே துயரப்படுகிற இருதயத்திற்கு ஆறுதல் அளித்து அவர்களை தேற்றி இதமாக சூட்டை தரும் நெருப்பாயும் இருக்கிறது. இங்கேயும் 2 வசனங்களை நாம் பார்க்க வேண்டும். 1 தெசலோனிக்கேயர் 4:18, ஆகையால் இந்த வார்த்தைகளினாலே நீங்கள் ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள். மேலும் சங்கீதக்காரின் அனுபவம் என்ன சொல்கிறது? 119 சங்கீதம் 50, அதுவே என் சிறுமையில் எனக்கு ஆறுதல், உம்முடைய வாக்கு என்னை உயிர்ப்பித்தது. சரி, 10வதாக கர்த்தருடைய வார்த்தை உடைக்கும் சம்மட்டியாய் இருக்கிறது. எரேமியா 23:29 வாசிக்கிறேன். என் வார்த்தை அக்கினியைப் போலும் கன்மலையை நொறுக்கும் சம்மட்டியைப் போலும் இருக்கிறதல்லவோ என்று கர்த்தர் சொல்கிறார். ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் பிடிவாதம், எதிர்ப்பு மற்றும் கலகம் ஆகியவற்றின் தன்மைகள் கொஞ்சம் இருக்கவே செய்கின்றன. தன் சொந்த பாதையிலே நடப்பதற்கும், தன் சொந்த இன்பத்தை தேடுவதற்கும், தன் சொந்த விருப்பத்தை செய்வதற்கு பழகிப்போன ஒரு மனிதனை எளிதில் கீழ்ப்படிதலுக்கும் தாழ்மைக்கும் கொண்டு வர முடியாது. நம் ஒவ்வொருவருக்கும் உடைக்கப்பட வேண்டிய கடினமான தன்மைகளும் உருக்கப்பட வேண்டிய எதிர்ப்புகளும் நிறையவே இருக்கின்றன. ஒரு கிறிஸ்தவன் கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்கும் பொழுதும் தேவனுடைய தயவு, உருக்கமான இரக்கம், மாறாத உண்மை தன்மை, அணையாத அன்பு மற்றும் வற்றாத கிருபை ஆகியவற்றின் மென்மையான கதிர்களின் கீழ் வரும் பொழுதும் அவனது இருதயம் உருகுகிறது, அவனது சுய விருப்பம் உடைக்கப்படுகிறது. அவருடைய வாழ்க்கை தேவனுடைய அன்பான சித்தத்திற்கு மகிழ்ச்சியுடனும் தாழ்மையுடனும் கீழ்ப்படிதல் உண்டாகும் ஒரு வாழ்க்கையாய் மாற்றப்படுகிறது. இது எத்தனை அருமையான ஒரு அனுபவம் இல்லையா? இந்த என்னுடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் கர்த்தருடைய வசனம் இதை செய்ய வேண்டும் என்பதே எங்களுடைய வாஞ்சையாக இருக்கிறது, எங்களுடைய ஜெபமாக இருக்கிறது. 11வதாக கர்த்தருடைய வார்த்தை முதிர்ச்சி அடைந்து பெருகும் விதையாக இருக்கிறது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்திலே இயேசு கூறிய ஊமையிலே விதை என்பது தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறது. பாருங்கள், லூக்கா 8:11, அந்த ஓமையின் கருத்தாவது விதை தேவனுடைய வசனம். ஒரு விதை என்பது தானாகவே ஒரு சிறிய கடினமான பொருளாக இருக்கிறது. அதை ஒரு மேஜை டிராயரிலே போட்டு வைத்தால் அது வெறும் விதையாகவே இருக்கும். ஆனால் அதை தகுந்த மண்ணில் போட்டு தேவையான பராமரிப்பு கொடுத்தால் அது ஒரு செடியாகவோ அல்லது மரமாகவோ மாறும். தேவனுடைய வார்த்தையும் இப்படித்தான், அது ஒரு விதையாக இருக்கிறது. என் வார்த்தைகள் ஜீவனுள்ளதாக இருக்கிறது என்று சொல்லப்பட்ட அந்த உயிருள்ள கருவை கொண்ட அழிவில்லாத விதை தான் பரிசுத்த வசனம். பரிசுத்த ஆவியானவரால் மனித இருதயமாகிய மண்ணிலே விதைக்கப்படும் பொழுது அது ஒரு புதிய சிருஷ்டியாக பலன் தருகிறது. அது ரட்சிக்கவும் பரிசுத்தப்படுத்தவும் கூடிய தனது வல்லமையை வெளிப்படுத்துவதற்கு முன்பாக அது ஒருவருடைய உள் மனதிலே, அவர்களுடைய வாழ்க்கையிலே ஊன்றி வைக்கப்பட வேண்டும், அல்லது ஒட்டி வைக்கப்பட வேண்டும், அல்லது பதியமிடப்பட வேண்டும். பாருங்கள், யாக்கோபு 1:21, ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமை உள்ளதாயும் இருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். விதையாகிய வேத வசனம் முளைப்பதற்கு ஊக்கமான படிப்பின் மூலம், ஆர்வமான தேடலின் மூலமும் அது பேணி பராமரிக்கப்பட வேண்டும். அடுத்ததாக, விதை வளருவதற்கு நேரம் தேவை. கர்த்தருடைய வார்த்தை ஆழமாக சிந்திக்கப்பட்டு தியானிக்கப்பட வேண்டும். அது தனது முழு பலனை தருவதற்கு மனம், அதாவது நம்முடைய இருதயம், மனசாட்சி மற்றும் சித்தம் அல்லது விருப்பம் ஆகியவற்றிலே ஆழமாக அது பதிய வேண்டும். அந்த விதை விசுவாசம் என்னும் மண்ணிலே நிலைத்திருக்க வேண்டும். ஒரு கிறிஸ்தவன் கர்த்தருடைய வார்த்தையிலே நிலைத்திருக்க வேண்டும். அந்த வார்த்தை பகலும் இரவும் அவனுக்குள்ளே நிலைத்திருக்க வேண்டும்.
மேலும் 2 வசனங்களை வாசிக்கிறேன். சங்கீதம் 119:97. உமது வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமாயிருக்கிறேன், நாள் முழுவதும் அது என் தியானம். அடுத்த வசனம் பாருங்கள், யோவான் 15:7. நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். உள்ளத்திலே ஒரு குளிர்ந்த நிலை, அதாவது ஆர்வமில்லாமல் இருப்பது மற்றும் மனசாட்சியிலே மரத்து போன ஒரு நிலைமை, பலவீனமான விருப்பம் கொண்ட ஒரு வாழ்க்கை, சாட்சியாக வாழ்வதிலே ஒரு தளர்ச்சி, தேவனை வழிபடுவதிலே மகிழ்ச்சி இல்லாத ஒரு நிலை, ஊழியத்திலே கனியற்ற நிலை, ஜெபத்திலே வல்லமை இல்லாமை ஆகிய இவை அனைத்திற்கும் ஒரே ஒரு காரணம்தான் உண்டு. அதுதான் கர்த்தருடைய வார்த்தை பற்றிய அறியாமையும் அதன் மீதான அலட்சியமுமே ஆகும். யோவான் 8:37 இயேசு என்ன சொல்லியிருக்கிறார் பாருங்கள், நீங்கள் ஆபிரகாமின் சந்ததியார் என்று அறிவேன், ஆனாலும் உங்களுக்குள்ளே என் உபதேசம் இடம்பெறாதபடியால் என்னை கொலை செய்ய தேடுகிறீர்கள். ஆனால் பிரியமானவர்களே, ஒருவருடைய வாழ்க்கையிலே வேத வசனத்துக்குரிய இடம் கொடுக்கப்படும் பொழுது அது பாவத்தை உணர்த்தவும், மனமாற்றமடைய செய்யவும், தூய்மைப்படுத்தவும், கட்டுப்படுத்தவும், சீர்தூக்கி பார்க்கவும், திருத்தவும் மற்றும் பிரதிஷ்டை செய்யவும் வல்லமை கொண்டதாக இருக்கிறது. அது அந்த வாழ்க்கையை இயேசு கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாய் மென்மேலும் வளரச் செய்யும் ஒரு வார்ப்பு அல்லது ஒரு மோல்டு என்று சொல்லலாம். அருமையானவர்களே, கர்த்தருடைய வார்த்தையின் வல்லமையையும் மேன்மையின் குறித்து நாம் சிந்தித்தோம். இனி நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய வசனத்திற்கு இதுவரை கொடுத்ததை விட அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று ஒரு தீர்மானம் செய்வோமா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்கச் சொன்ன தேவன் எதன் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார்? இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்கச் சொன்ன தேவன் எதன் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார்? ஆப்ஷன் ஏ, இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டு. ஆப்ஷன் பி, அவரின் அன்பின் ஆழம் அகலம் அறிந்து கொள்ளும் பொருட்டு. ஆப்ஷன் சி, தேவ ரகசியங்களை அறிந்து கொள்ளும் பொருட்டு. நம்முடைய விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி வெற்றிகரமாக நம் ஓட்டத்தை முடிக்க நமக்கு பரிசுத்த வேதாகமம் எவ்வாறு துணை புரிகிறது என்று பார்த்தோம். ஒரு கண்ணாடியாக நம்முடைய நிலையை நமக்கு காட்டி, பாவம், அதன் விளைவு, அதிலிருந்து தப்பித்துக்கொள்ள வகை சொல்லும் கையேடாகவும் இருந்து நித்திய ஜீவக்கரையில் நம்மை கொண்டு சேர்க்கும் ஒரு தீபமாக விளங்குகிறது. இன்றைய தியானம் உங்களை வேதத்தின் மீது இன்னும் பற்றுக்கொள்ள ஊக்குவிக்க தேவன் கிருபை செய்வாராக. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்ப இப்பவே மிஸ்டர் கால் கொடுங்க. பரிசு வெல்றது நீங்களாவும் இருக்கலாம். அன்பினாலே ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்யுங்கள். கலாத்தியர் 5:13 பின்பாகம்.